எண்ணாமலே வந்தேன் அண்ணாமலை. திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் முடிவடைந்ததுக்கு அப்புறம் இன்று கார்த்திகை பௌர்ணமி. இந்த பௌர்ணமி நாளில செய்யக்கூடிய மற்றும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னென்னு இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பௌர்ணமி அன்று மகாலட்சுமி, சிவன், முருகன், விஷ்ணு போன்ற தெய்வங்களை பூஜை செய்து வணங்குவது மிகவும் நல்லது. முடிந்தவரை காவிரி, கங்கை, கோதாவரி போன்ற புண்ணிய நதிகளில் குளித்து விரதமிருந்து வழிபடுவது நல்லது என்று சொல்லப்படுகிறது. அப்படி சந்திரனை வணங்குவது மனதிற்கு அமைதியை கொடுக்கும் என்பது நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி அன்று பசித்தோருக்கு உணவு வழங்குறது மிகப்பெரிய புண்ணியம் தரும். அதாவது அன்னதானம் செய்வதால் கர்ம விளைவுகளை தணிக்க முடியும் என்று நம்பப்படுது. கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே தீபம் ஏற்றுவது நலம் தரும். குறிப்பா பௌர்ணமி அன்று மாலை நேரத்தில் விளக்கேற்றுவது வாழ்வில் ஒளியையும் மன அமைதியையும் அதிகரிக்கிறது. அப்படி ஏற்றப்படும் விளக்கு நெய் தீபமாக இருந்தால் சிறந்தது. அத்துடன் இன்றைய நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது குலத்தை செழிக்க வைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். இதில் பௌர்ணமி அன்று கண்டிப்பாக இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று ஆன்மீக பெரியவர்கள் கூறுகிறார்கள். அதில் முதலாவதாக பௌர்ணமி நாளன்று கடன் வாங்குதல் அல்லது கடன்களை பெறுவது நல்லதல்ல. அசைவ உணவுகளை எடுத்துக் கொள்ளக்கூடாது. மது போன்ற போதைப் பொருட்களை உட்கொள்ளக்கூடாது. முடி, நகம் வெட்டுதல் மற்றும் மொட்டை போடுதல் செய்யக்கூடாது. இதில் குறிப்பாக பௌர்ணமி அன்று சந்திர கிரகணம் வந்தால் அன்று சுப காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாது. கோபத்தை விடுத்து அமைதியாக இருப்பது நன்மையை தேடித்தரும். இவற்றையெல்லாம் பின்பற்றுவதன் மூலம் வாழ்வில் பல நன்மைகளை பெற்று மகிழ்வுடன் வாழலாம்னு சொல்லப்படுது. திருவருள் குவிந்த தெய்வமலை.